நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மே 2025 குரு பெயர்ச்சி கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சுத்தி சுத்தி ஜெயிக்க போறீங்கப்பா. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு இந்த பதிவுல பார்க்க போறோம். பட் சிறு விஷயம் எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கானது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. 5ஆம் வீட்டுக்கு குரு வரார் அப்படின்றது மிகப்பெரிய யோகத்தை நீங்க பார்க்க போறீங்க. எல்லா ராசியரையும் விட உங்களுக்கு பல விஷயங்கள், பல நன்மைகள் காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு தான் ராகு வரார். ஆனா ராகு வரும்போதும் பாதசனியாக இருக்கும் போதும் குரு பார்க்கறதுன்றது நெகட்டிவ். என்ன வந்தாலுமே அதை சால்வ் பண்ண ஒருத்தர் வருவாருன்னா வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? அத்தனை விஷயங்களும் நல்லா இருக்கு. ஸோ இப்போ ஆரோக்கிய பிரச்சனையா கரெக்டான டாக்டர் கிடைப்பாங்க. ஒரு தேவையில்லாத சிக்கலா கரெக்டான ஒருத்தர் முன்னாடி இருந்து நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டினாலும் கரெக்டானவங்க முன்னாடி வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார். அப்படின்னா இதை விட வேற என்ன இருக்கு? நிறைய கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறத பத்தியே ஒரு எண்ணம் இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர். அவங்களுடைய வேலை எதுக்கு திருமணம் பண்ணிட்டு பிரச்சனைக்குள்ள மாட்டணும் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர். அதே மாதிரி நிச்சயமானது கூட பயந்துட்டு வேண்டாமேன்னு சொன்னவங்க நிறைய பேர். அதனால எனக்கு தெரிஞ்சு கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் 30 வயசுக்கு மேற்பட்டவங்க திருமணம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே பயந்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, திருமண காலம் வந்தாச்சு. சந்தோஷமான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. பொதுவாகவே கும்பத்துல வீட்டுல ஒருத்தர் இருந்தாலே அந்த குடும்பமே கலசமாக அழகா இருக்கும் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவுல உங்களுடைய குடும்பத்துல குதூகலமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கடன் கட்டி முடிப்பீங்க. நிறைய பேருக்கு இப்ப காதல் உணர்வு உள்ளுக்க வரும். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சூப்பர் இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு காதலிச்சாதான் அதை விட சூப்பர் இல்லையா? அப்ப அந்த காதல், அறியாத புரியாத அன்பு, இனம் புரியாத ஒரு அந்யோன்யம் அப்படின்றதெல்லாம் இப்ப ஏற்படும். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெல் அடிச்சுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பொன் கிராஸ் பண்ணும்போது என்னமோ பெல் அடிச்சுதுப்பா, என்னமோ அவளை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு அப்படின்னு சொல்ற உண்மையான காதல் அப்படின்றது மலரும் கும்பத்துக்கு. சோ இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழையறதுக்கும் உண்மையான விஷயம் நம்பி ரசிச்சு வாழ்றதுக்கு உண்டான தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில கும்பம் இருப்பு. நிறைய கும்பராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு இருக்கிறவங்க கூட இப்போ அவங்களுடைய 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால, லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்க்கறதுனால, அப்பா இவ எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட்ப்பா, வெளியில எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அன்பான அரவணைப்போட இருக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கைய வழிநடத்து காணிக்கும் குரு. சோ சம்திங் சூப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வேலையில ஒரு பெரிய சிரமத்துல இருந்தாங்க. நிறைய பேர் அவங்க ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் வேலை கிடைக்கும், வேலை தேடினாலும் அங்க கிடைச்ச வேலை சின்னதா கிடைச்சிருக்கும். சரி இந்த சம்பளத்துக்கு அங்க போயிடலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை போயிடலாம், பெங்களூர் போயிடலாம், ஹைதராபாத் போயிடலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனா அங்க இருந்தே வேலை தேடி பெருசா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு போனவங்க நிறைய பேர். அதே மாதிரி ஃப்ரெண்டோட கூட தங்கி நான் இங்க இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா அங்க இருந்து பண்றேன், அதன் மூலியமா அப்லிஃப்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு போனவங்களுக்கு எல்லாம் இப்ப உண்மையான அப்லிஃப்ட்மெண்ட் உங்களை தேடி வந்து திருப்திகரமான ஒரு வேலை அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவங்க, சோஷியல் மீடியால இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ரிசர்ச் ஓரியன்டேஷன்ல எந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குமே இப்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களை தேடி வந்து நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்களோ அதை விட 3 மடங்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொண்டான சேலரி கிடைக்கும். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கும்பராசியில இருந்தவங்க ரொம்ப நாளா 20 வருஷம் உங்களோட வேலை பண்ணவங்க கூட திடீர்னு ஒரு ஈகோ கிளாஷ்னால நீங்க கூட ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டீங்க,
கூட இருந்தவங்க ஏதோ பேசிட்டாங்க, நீங்க கேட்கலையே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கூட வேலையை விட்டு போயிருப்பாங்க. இப்ப அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து மேலும் நீங்களும் அவங்களை ஏத்துக்கிட்டு அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்கள ரொம்ப நல்லா வச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க கூடிய வகையில சர்ப்ரைஸா உங்களுக்கு நடக்கும். 11ஆம் வீட்டை குரு பார்க்குது அப்படின்னா சும்மா கிடையாது. அந்த 11ஆம் வீடு அப்படின்றது தனுசு. அப்போ குருனுடைய அமைப்பு பரிபூரணமா இப்ப கிடைக்கிறதுனால நிறைய நீங்க ஆன்மீக சுற்றுலா போவீங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. அண்ட் மேலும் குழந்தைங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா படிப்பு வரலையேன்ற கவலை இப்ப வேண்டாம். இப்ப திடீர்னு ஏதோ ஒரு டீச்சர் மட்டும்தான் இல்ல, உங்களோட கூட படிக்கிறவங்க, ஏய் என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுறியா, இது ரொம்ப ஈஸிப்பா, ஏன் உனக்கு புரியலன்னு தெரியல, நான் சொல்லி கொடுக்குறேனே, நீ வந்து எனக்கு வீட்டுக்கு போய் போன் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லி இவங்க போன் பண்ணும்போது உட்கார்ந்து 2 மணி நேரம் இவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. டோட்டல் அந்த சப்ஜெக்டே இவங்களுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஆயிடும். அதன் மூலியமா அவங்களுடைய அரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்ப தைரியமா எடுங்க. நீங்க சூப்பரா அதுக்குள்ள போய் எழுதி சக்சஸ் ஆறது மட்டும் இல்ல, அதுக்குண்டான கரெக்டான வழியும் தேர்ந்தெடுப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் நிறைய படித்து எக்ஸாம்ஸ் எழுதி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கு. சரி, நீங்கள் கும்பராசியில் இருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு தகராறு வந்துட்டே இருக்கு. முதல்ல அப்படியெல்லாம் இல்லை. இப்போ எது எடுத்தாலும் அவர் பேசுறது ரொம்ப வெடுக்குன்னு பேசுறாரு, என்னமோ ரொம்ப டவுன் பண்ணி பேசுறாரு அப்படின்னு கவலைப்பட்டிருக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் மாறும். அது உங்களுக்கு நன்மைக்காக தான்றது உங்களுக்கு புரியும். ஸோ உங்களால் உங்கள் தகப்பனாருக்கு வருமானங்கள் பெருசா பெருக்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்க தகப்பனாரும் உங்ககிட்ட வருமானம் வந்து பண்ணி கொடுக்கிறாரு அப்படின்னா அதுக்குண்டான வழிகள் வந்து ரிசர்ச் பண்ணி 2 பேரும் கை கோத்து, ஓகே நீ இந்த செக்டாரை பார்த்துக்கோ, நான் இந்த செக்டாரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல பினான்சியல் பிளான் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண போறீங்க. சரி, எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அது நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. என்ன நல்லது அப்படின்றது சந்தோஷம்ன்றது கேட்க சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு சிறு விஷயம் வலிக்கி விட்டுரும் இல்லையா, அது எதுன்றது பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமா உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நரம்பு, உங்களுடைய எலும்பு, உங்களுடைய மசில்ஸ், ஹெரிடிட்டரி சம்பந்தமா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ தைராய்டு இருந்தாலோ அதுலலாம் அசால்ட்டா இருக்கக்கூடிய அது நிறைய கும்பராசி அன்பர்கள் நான் செக்கே பண்ணல, எனக்கே தெரியும் ஒரு மாதிரி ஆச்சுன்னா இந்த விளையாட்டெல்லாம் கூடவே கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தை 5ஆம் வீடுன்றது குழந்தை மனம் சுகம். ஸோ அந்த குழந்தைக்கு சுகம் கிடக்கூடிய அளவுல எந்த ஒரு விஷயமும் பண்ணாம அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுங்க. சூப்பரா நீ பண்ணுவேன், நான் இருக்க, தைரியமா ப்ரொசீட் பண்ணுப்பா, நீ தப்பு பண்ணா நாங்க திருத்துறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இப்ப பேசுனீங்கன்னா அவ்வளவும் லாபகரமா உங்களுக்கு நிறைய விஷயத்துல ரிலீஃபும் கிடைக்கும். உங்களுடைய ஸ்டேஜஸ் எல்லாமே அவங்க எடுப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டு பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கோங்க. வேற ஒருத்தனுடைய தலையீடு இப்ப உள்ள வந்துச்சுன்னா பெரிய பிளவம் அடைஞ்சிரும். சோ இந்த சிறு சிறு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமாக இருந்தா போதும். கிருஷ்ணனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எந்த பெருமாளா வேணாலும் இருக்கட்டும், பச்சை கற்பூரத்துல தீர்த்தம் குடிப்பது மேலும் சுகத்தை கொடுக்கும். சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.